அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில் நம்மளை முடக்கி போகிறதே நம்முடைய பிரச்சனைகள் தான். பிரச்சனை யார் யாருக்கெல்லாம் இருக்குது? எல்லாருக்குமே இருக்குது. எந்த பாகுபாடுமே கிடையாது. பணம் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது, பணம் இல்லாதவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது. வசதி இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது, வசதி இல்லாதவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது. பதவி இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது, பதவி இல்லாதவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது. வேலை கிடைச்சவங்களுக்கும் பிரச்சனை, வேலை கிடைக்காதவங்களுக்கும் பிரச்சனை. பிரச்சனைகளினுடைய தொகுப்பு தான் நம்முடைய வாழ்க்கையாகவே இருக்குது. எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. பணம் இல்லாதவங்க எப்படி சம்பாதிக்கணுங்கிறத பிரச்சனையாக பார்க்குறாங்க, பணம் இருக்கிறவங்க எப்படி காப்பாற்றணுங்கிறத பிரச்சனையாக பார்க்குறாங்க. இப்போ இந்த பிரச்சனை தான் நம்மளை வழி நடத்துதுன்னே கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பிரச்சனை நாள்தோறும் இருக்குது. சரி, இதில் புறப்பிரச்சனை அகப்பிரச்சனை பிரிச்சுக்குவோம். இந்த புறப்பிரச்சனைங்கிறது எல்லாருக்குமே தெரியும், என்ன பிரச்சனை இருக்குதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அகப்பிரச்சனைங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். எதுக்கெல்லாம் கோபம் வருது, எதுக்கெல்லாம் பயமாக இருக்குது, எதை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம், எதை பற்றி வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். இது அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு போராட்டம். ஆனால் உள்ளுக்குள்ளே பிரச்சனையோடு வச்சுக்கிட்டு நீங்கள் வெளியே டீல் பண்ணிங்கன்னா எதுவுமே சரியாக இருக்காது. உள்ளுக்குள்ளே பிரச்சனையை சுமந்துக்கிட்டு வெளியே ஒரு சின்ன வேலையை நீங்கள் டீல் பண்ணால் கூட அது ரொம்ப கடினமானதாக போராட்டமானதாக இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளியில் என்ன நடந்தாலும் உள்ளே நீங்கள் ஃப்ரீ பேடாக, அதாவது ஒரு விடுதலை உணர்வோடு இருந்துக்கிட்டு நீங்கள் எந்த விஷயத்தை டீல் பண்ணாலும் அதை விட சிறப்பாக டீல் பண்ணவே முடியாது. அப்படி ஒரு மனநிலை நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கா? வெளியில் எல்லாமே பிரச்சனையாக கூட இருக்கட்டும், ஆனால் நம்ம அதை பிரச்சனையாக எடுத்துக்காமல் அழகாக டீல் பண்ணக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கா? கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கு பேர் தான் ஞானம். இந்த ஞானம் பெற்றவர்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உள்ளே அதை சுமக்காமல், உள்ளே அந்த பிரச்சனையில் தங்காமல் வெளியே அந்த பிரச்சனையை டீல் பண்ணுவாங்க. ரொம்ப அற்புதமாக உங்களால் டீல் பண்ண முடியும். அந்த வாய்ப்பு யாருக்குன்னா ஞானிகளுக்கு மட்டும்தான் இருக்குது. அது ஞானம்னு அவ்வளோ ஈஸியாக. புத்தர் ஞானம் அடைஞ்சார், ரமண மகரிஷி ஞானம் அடைஞ்சிருக்காங்க, ஓசோ ஞானம் அடைஞ்சிருக்காரு, ஜேகே ஞானம் அடைஞ்சிருக்காங்க. அப்படி மிகப்பெரிய மகான்கள் அடைஞ்ச ஞானத்தை சர்வசாதாரணமான மனுஷங்க நாம் அடைய முடியுமா? கண்டிப்பாக அடையலாங்க. இதை கண்டிப்பாக அடைய முடியும்னு சொல்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள். ஐயா 40 ஆண்டுகள் ஞானத்தை தேடி அலைஞ்சி தன்னுடைய 18 வயதில் தொடங்கின அந்த பயணம் தன்னுடைய 58வது வயதில் தான் ஞானம் அடைஞ்சாங்க. அடைந்த அந்த கணம் என்ன சொல்கிறாங்கன்னா, அரை வினாடியில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்தான் இது அப்படின்னு சொல்கிறாரு. அரை வினாடியில் அடைய வேண்டிய விஷயங்கிறார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் முற்றிலும் உண்மையான விஷயம். இதுவரை அடைந்த எல்லா ஞானிகளுமே அந்த அரை வினாடியில் தான் அடைஞ்சிருக்காங்க. அது ஒரு தேடி இருக்காங்க. ஆனால் நம்ம தேடுறோமோ தேடலையோ, இந்த 3 நாள் முகாமில் கலந்துக்குங்க. நம்மளும் ஞானியாகலாம். இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் பிரச்சனை இல்லாமலும் நம்மளால் வாழ முடியும். சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாம், அதை எப்படி டீல் பண்ணுறதுங்கிற அறிவு தாமாக நமக்கு வரும். எந்த பிரச்சனையும் மனசில் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. பயம், வருத்தம், கவலை இதை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இவையெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாத அளவுக்கு நம்முடைய மனநிலை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால் வாழ்க்கையில் உண்மையிலே ஞானம் என்பது அதிகப்படியான தகுதி என்பதை விட மனிதராக வாழ்வதற்கு அடிப்படையான தகுதியே இந்த ஞானம்தான். வாங்க, மே மாதம் 1, 2, 3 வருகின்ற வெள்ளி, சனி, ஞாயிறு ஏற்காட்டு மலையில் ஞான முகாம் நடக்க இருக்கு. இதை கலந்துக்கிறவங்க வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு சேர்ந்தால் போதும். இந்த 3 நாள் முகாம் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக ஒரு மகிழ்ச்சியான மாற்றத்தை ஏற்படுத்திவிடும். அதனால் அவசியம் கலந்துக்குங்க. இயற்கை சூழல் மிக்க ஒரு சுற்றுலாத்தலம். இங்கே இருந்துக்கிட்டு ஞானத்தையும் பெற்று ஒரு முழுமை பெற்ற மனமாக, ஒரு அமைதியும் நிம்மதியும் அடைந்த மனமாக நம்ம திரும்பலாம். அந்தளவு உங்கள் வாழ்க்கைக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். குடும்பத்தோடு கலந்துக்குங்க. இந்த அற்புதமான வாய்ப்பை தவற விட வேண்டாம். இன்றே முன்பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.